அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுதந்திர தினத்தையொட்டி பாஜக இருசக்கர வாகன பேரணி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பாஜக இருசக்கர வாகன பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக தேசிய கொடியை ஏந்தி வாகன பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. அவரோடு பேசலாம். சுப்பையா, இருசக்கர வாகன பேரணிக்கு ஏற்கனவே பாஜக அனுமதி கேட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கு? இந்த வழக்கை பொறுத்தவரை கோவை மாவட்ட பாஜக தொடர்ந்த வழக்காகும். தமிழகம் முழுவதிலும் உள்ள 214 தொகுதிகளிலுமே இது போன்ற பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தேசிய கொடி ஏந்தியவாறு செல்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்ட வழக்கில் தான் இந்த நீதிமன்றம் நேற்று விசாரித்து காவல்துறையுடைய விளக்கத்தை கேட்டு இந்த தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது அந்த தீர்ப்பை வாசித்தார். அதில் சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளார். குறிப்பாக தேசிய கொடி ஏந்தி செல்ல வாகன பேரணிக்கு அனுமதி வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி தீர்ப்பில் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் தேசிய கொடிக்காகவே அவர் போராடி அந்த கொடியை காப்பாற்றும் நோக்கில் உயிரை விட்டவர். அதுபோன்று ஒரு தேசிய கொடி எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்றைக்கும் தேசிய கொடிக்கு அனுமதி மறுப்பது என்பது நீதிமன்றத்துக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது என்றும் தீர்ப்பு குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை இயக்குநர் தேசிய கொடி ஏந்தி செல்ல தடுக்கக்கூடாது என்று அறிவிக்க வேண்டும், காவல்துறைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். தேசிய கொடி எடுத்துச் செல்பவர்கள் அதன் கண்ணியம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் அந்த செல்லக்கூடிய சாலையை பொறுத்து அனுமதி பெறலாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் காவல்துறை எந்த வழியாக செல்கிற விவரங்களை கேட்டு அந்த ஏதுவான பாதைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கொடியை ஏற்றி செல்வோர் பின்னால் இருப்பது அந்த கொடியை பிடித்து சொல்லலாம். ஏன்னா முன்னால் இருக்கக்கூடிய வாகனத்தை இயக்குவதால் பின்னால் அமர்ந்து செல்லக்கூடியவர் தேசிய கொடி ஏந்தி செல்லலாம் என்றும் இது போன்ற நிபந்தனை விதித்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தீர்ப்புடைய முழு விவரங்கள் இன்னும் வரவில்லை. தற்போது தீர்ப்பு நீதிபதி குறிப்பிட்ட வாசகங்கள் மட்டும் குறிப்பிட்டிருந்தால் இந்த சில நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, சுதந்திர தினத்தையொட்டி பாஜக இருசக்கர வாகன பேரணி நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.